யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆன்மீக தேசபக்தரை தேடி 1947 தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். 1947 ஸ்ரீ அரவிந்தரது ஆசிரமம் இப்போது எங்கு இருக்கிறதோ அதே இடத்தில்தான் இருந்தது. அதாவது சமுத்திரத்திற்கு சற்று முன்பு. ஆசிரமத்தில் அலுவலகம், மீட்டிங் அறைகள் மற்றும் ஸ்ரீ அரவிந்தர் அவரது பணியின் அவருக்கு ஒத்துழைப்பாளராக இருந்த அன்னை என்று அறியப்படும் மிர்ராவின் தங்குமிடங்கள் ஆகியவை இருக்கின்றன. ஸ்ரீ அரவிந்தர்தான் அன்னையை அடையாளம் கண்டவர். அவர் பிரபஞ்ச சக்தியில் உருவமாக பார்க்கப்பட்டார், குருவாக கருதப்பட்டார். ஆசிரமத்தின் ஆன்மீக மற்றும் நிர்வாக பொறுப்புகளை அரவிந்தர் அன்னையிடம் ஒப்படைத்தார். 50 ஆண்டுகள், அதாவது 1973 தனது 95 வயதில் அன்னை இறக்கும் வரை ஆசிரமத்தின் முக்கியமான நிர்வாகியாக இருந்தார். ஸ்ரீ அரவிந்தர் பெரும்பாலும் தனிமையிலேயே இருந்தார். 1910ஆம் ஆண்டு ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்தார். அதிலிருந்து 40 ஆண்டுகள், அதாவது அவர் 1950 இறக்கும் வரை அரவிந்தர் தனது வாழ்நாளை எழுதுவதிலும் சிந்தனையிலும் செலவிட்டார். ஸ்ரீ அரவிந்தரின் தீர்க்க தரிசனத்தின் பேரன்பின் உருவமாக திகழ்ந்த அன்னையின் எங்கும் வியாபித்திருக்கும் சக்தியைத்தான் ராம் சுரத்குமார் முதலில் பார்த்திருக்க வேண்டும். ஸ்ரீ அரவிந்தரை பார்ப்பது அப்போது எளிதல்ல. தனது முதல் ஆன்மீக தந்தை என்று பின்னர் ராம் சுரத்குமார் குறிப்பிட்ட மகானை அவர் பார்த்திருக்கிறாரா? தனது ஆத்மாவின் பணியை ஆரம்பித்தவர் என்று ஸ்ரீ அரவிந்தரை அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் ராம் சுரத்குமார் ஸ்ரீ அரவிந்தரை பார்த்திருக்க இயலாது என்று தெரிகிறது. ஸ்ரீ அரவிந்தரை ஆண்டுக்கு 4 முறைதான் பார்க்க முடியும். அதுவும் அவரால் அழைக்கப்பட்டால்தான். அவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 21, ஏப்ரல் 24, நவம்பர் 24 ஆகிய தினங்களில் மட்டுமே அவரை பார்க்கலாம். புதிதாக ஆசிரமத்திற்கு வந்திருந்த ராம் சுரத்குமாரால் அவரை பார்த்திருக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஸ்ரீ அரவிந்தரால் அழைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக அவருக்கு கடிதம் எழுதி அனுமதி பெற வேண்டும். முதலில் ஸ்ரீ அரவிந்தரிடம் அவரை சந்திக்க விரும்பி கடிதம் எழுதி அனுமதி பெற்றவர்களின் பட்டியல் அளிக்கப்படும். அதிலிருந்து அவர் யார் தன்னை பார்க்கலாம், யார் பார்க்க இயலாது என்று தேர்வு செய்வார் என்று சொன்னார். 1947 ஆசிரமத்தில் இருந்து வரும் திரு எஸ். கஜராஜ், எஸ். தேவ், ராம் சுரத்குமார் விஷயத்தில் அவர் எந்த இடத்திலும் ஸ்ரீ அரவிந்தரை நேரில் சந்தித்ததாக குறிப்பிடவில்லை. அதனால் அவர் ஸ்ரீ அரவிந்தரை நேரில் சந்தித்திருப்பாரா என்று உறுதியாக தெரியவில்லை. இந்த தரிசன முறை குறித்து அரவிந்தரின் நீண்ட நாள் சீடர் ஒருவர் கீழ்வருமாறு சொல்கிறார். 1939ஆம் ஆண்டு வரை ஆண்டிற்கு 3 நாட்கள் மட்டுமே ஸ்ரீ அரவிந்தர் பார்வையாளர்களுக்கு தரிசனம் தந்தார். அதாவது பிப்ரவரி 21, ஆகஸ்ட் 15, நவம்பர் 24 தேதிகள் மட்டுமே. இந்த 3 நாட்களும் பார்வையாளர்களுக்கு ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை சேர்ந்தே தரிசனம் அளித்தார்கள். ஒரு சோபாவில் ஸ்ரீ அரவிந்தர் அமர்ந்திருப்பார், அதாவது வலதுபுறம் அன்னை அமர்ந்திருப்பார். பார்வையாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே வந்தது. முதலில் பார்வையாளர்கள் தியான கூடத்தில் உட்கார வைப்பார்கள். பின்னர் வரிசையாக சென்று ஸ்ரீ அரவிந்தருக்கும் அன்னைக்கும் மாலை அணிவித்து ஆசிகளை பெற்றார்கள். அவரை தரிசனம் செய்ய அனுமதி கேட்டு வந்தவர்களின் பட்டியல் ஸ்ரீ அரவிந்தர் கையில் இருக்கும். பட்டியலில் இருக்கும் வரிசைப்படித்தான் பார்வையாளர்கள் செல்ல வேண்டும். அப்போது யார் யார் புதிதாக வந்திருக்கிறார்கள் என்பதை ஸ்ரீ அரவிந்தர் குறித்து கொள்வார். ஒவ்வொரு பார்வையாளருக்கும் 1-2 நிமிடம் வழங்கப்படும். அந்த நேரத்தில் அவர் ஸ்ரீ அரவிந்தரையும் அன்னையையும் சந்திக்க வேண்டும். ஆனால் 1939 இந்த முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. பெயர் பட்டியல் முழுவதும் நேரம் குறிப்பதும் நிறுத்தப்பட்டது.
அனுமதியின்றி வருபவர்களை தடுக்க அட்டை முறை பின்பற்றப்பட்டது. செயலாளரின் கையெழுத்து போடப்பட்ட அட்டைகள் அனுமதி சீட்டுகளாக வழங்கப்பட்டன. அதன் பின்னர் அனுமதி சீட்டு வழங்கும் பணி ஆசிரமத்தின் தனித்துறையிடம் அளிக்கப்பட்டது. தரிசன நேரம் 2 மணி என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. குருவின் கால்களை தொட்டு வணங்குவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. வரிசையில் நின்று பார்த்து கொண்டே நகர்ந்து விட வேண்டும் என்று சொன்னார் அவர். அன்னையை தரிசனம் செய்வது என்பது வேறு விதமானது. ஆசிரமத்தின் பிரதான நுழைவாயிலில் நின்று பிரதான ஆசிரம கட்டிடத்தின் பின்னால் 2வது மாடிக்கு சென்றால் அதன் பால்கனி சாலையை பார்த்தபடி இருக்கும். இங்கிருந்துதான் அன்னை தரிசனம் அளிப்பார். அந்த வழியாக செல்பவர் எவராலும் அவரை தரிசிக்க முடியும் என்று என்னிடம் சொன்னார் ஆசிரமத்தில் இருக்கும் முதியவரான திரு கிருஷ்ணமூர்த்தி. தினமும் 2 முறை அன்னை பால்கனியில் நின்று மக்களுக்கு தரிசனம் அளிப்பார். பக்தர்கள், பார்வையாளர்கள், உள்ளூர் மக்கள் என்று பலரும் அவரை தரிசனம் செய்வார்கள் என்றார் அவர். ராம் சுரத்குமார் அந்த தூய்மையான வீதியில் நின்று அன்னையை தரிசனம் செய்திருக்கலாம் என்று தெரிகிறது. அன்னை பால்கனியில் நின்று தரிசனம் அளிக்கும்போது ராம் சுரத்குமாரை அவர் கவனித்திருக்கலாம். அவரது மனதின் ஏக்கத்தை அவர் புரிந்து கொண்டிருக்கலாம். என்ன இருந்தாலும் அவர் அன்னை அல்லவா? தனது குழந்தையின் தேவையை, ஏக்கத்தை புரிந்து கொண்டு விடுவாரே. அவரது உதவி அதிகம் தேவைப்படுபவர் மீது கவனம் இருக்கும். இறுதியில் அன்னை யோகிராம் சுரத்குமார் மீது தனிப்பட்ட அக்கறை கொண்டு யார் யோகிஜி என்று கேட்டார் என்று சொன்னார். ஸ்ரீ அரவிந்தர் அன்னை மற்றும் யோகிராம் சுரத்குமார் மீது ஆர்வம் கொண்ட எழுத்தாளர் திரு மகரந்த் பரஞ்சஜபே அவர் இது பற்றி என்னிடம் சொல்லும்போது பால்கனியிலிருந்து அவர் ராம் சுரத்குமாரை ஆசீர்வதித்தார். அவரை பால்கனியில் தன்னிடம் சக்திமிக்க ஆன்மீக அனுபவம் ஏற்படுகிறது என்று யோகிஜி சொன்னார் என்று நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் என்கிற தனது ஆசைக்கு அன்னை ஆசிகள் அளிப்பதாகத்தான் உணர்ந்ததாக யோகிஜி சொன்னார் என்று கூறினார் பரஞ்சபே. 1970களின் பிற்பகுதியில் யோகிராம் சுரத்குமார் தனக்கு நெருக்கமான ஒரு பக்தரிடம் அன்னை மிர்ரா தனக்கு ஒரு பூ கொடுத்தார் என்றும் அதை பெற்றுக்கொள்ளும்போது நான் தன்னிலை மறந்தேன். ஆனால் இந்த தெய்வீக தன்னிலை மறந்தது நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னார். அன்னை எனது ஆன்மீக ஸ்திரத்தன்மை வலுப்படுத்தப்பட வேண்டும் அல்லது ஸ்ரீ அரவிந்தரை சந்திப்பது சக்தி மிகுந்ததாக இருக்கும் என்றார் என்று குறிப்பிட்டார். 1947இல் ராம் சுரத்குமார் பாண்டிச்சேரி வந்த சமயத்தில் மிர்ரா எப்படி இருப்பார் என்பதை அவரது புகைப்படம் ஒன்றை காட்டி விளக்கினார். ஆசிரமத்தில் வேலை செய்யும் ஒருவர் எல்லா இடங்களிலும் அவர் இருப்பார், எங்கும் அவரை பார்க்கலாம் என்றார். ராம் சுரத்குமார் பாண்டிச்சேரிக்கு வந்தபோது மிர்ராவுக்கு 69 வயது. இருந்தாலும் அவர் மிகவும் துடிப்பும் உற்சாகமும் நிறைந்தவராக இருந்தார். மிகவும் மெலிந்து காணப்படுவார். அவரது பார்வை கூர்மையாகத்தான் இருக்கும். எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார். 70 வயதை அவர் நெருங்கி கொண்டிருந்தாலும் அவரது வார்த்தைக்கு ஆசிரமம் கட்டுப்பட்டுத்தான் நடக்கும். அவரது குருவின் வழிகாட்டுதலை எதிரொலிக்கும் வகையில் மிர்ரா பணி என்பது தேவையான ஒரு பாலம். அதில்தான் தெய்வீக வாழ்க்கை பூமிக்கு எடுத்து வரப்படும் என்று திடமாக நம்பினார். அவர்களுடைய தர்மம் என்று தனியாக இல்லை. ஒரு நாளில் நீண்ட பணிக்கு நடுவில் குறுகிய நேர தியானங்கள் இருக்க வேண்டும் என்றார். ஸ்ரீ அரவிந்தரின் யோகாவின் ஒரு குறிக்கோள் உள்ளார்ந்த சுய முன்னேற்றம். இதன் மூலம் ஒருவர் தன்னை அறிய முடியும். இதனால் உயர்ந்த உள்ளுணர்வு ஏற்படும். ஆன்மீக உணர்வும் மேலான உயர்ந்த பார்வையும் மனித இயல்பை மாற்றி தெய்வீகப்படுத்தும். ராம் சுரத்குமார் ஆசிரமத்திற்கு அருகில் சில நாட்கள் தங்கியிருந்த போது இந்த வாழும் தர்மாவை அனுபவித்திருக்கலாம். இந்த போதனைகள் நிச்சயமாக அவரை கவர்ந்திருக்கும். அவரிடம் நீண்ட காலமாக இருந்த ஆன்மீக தீயை இது மேலும் தூண்டிவிட்டிருக்கலாம். அவை அவரது செயல்முறையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரது வார்த்தைகளில் ஊடுருவியது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது சொந்த ஆசிரமத்தில் அவரது அணுகுமுறையாக ஆக்கியது. பாண்டிச்சேரிக்கு ராம் சுரத்குமார் முதல் முறையாக வந்தபோது அரவிந்தர் பற்றி அதிகம் அறிந்து கொண்டார். இந்த பிச்சைக்காரன்
முதலில் ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க வந்தபோது அவரை பற்றி இவனுக்கு எதுவும் தெரியாது. அவரை பார்க்கவும் முடியவில்லை. ஆனால் அரவிந்தரின் ஆசிரமத்திற்கு வந்தபோது இந்த பிச்சைக்காரனுக்கு நிறைய அமைதி கிடைத்தது. ஸ்ரீ அரவிந்தர்தான் அந்த அமைதி என்பதை பின்னர் இந்த பிச்சைக்காரன் புரிந்து கொண்டான் என்று பின்னாளில் யோகிஜி சொன்னார். இந்த புரிதலில் அவர் ஸ்ரீ அரவிந்தரை தனது தந்தையாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். 1972 ஆகஸ்ட் 15 கல்கத்தாவில் அரவிந்த கோஷ் பிறந்தார். ஆனால் அவருக்கு 7 வயதாக இருக்கும்போதே அவரும் அவரது சகோதரரும் கல்விக்காக இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். அதனால் அவரால் இந்திய கலாச்சாரத்தை உள்ளே ஈர்த்து கொள்ள முடியவில்லை. இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.